இந்த பிரபஞ்சம் பல ஆயிரம் அண்டங்களையும் பல லட்சம் கோள்களையும் பல கோடி விண்மீன்களையும் கொண்டிருக்கு. மத்த விண்மீன் மண்டலங்கள்ல உள்ள கோள்களை காட்டிலும் நம்முடைய பால்வெளி மண்டலத்துல, அதுவும் குறிப்பா சூரிய குடும்பத்துல பல்வேறு கோள்களில் ஒன்றான பூமி தனிச்சிறப்பு பெற்றதா இருக்குது. பூமி போல உருவ அளவிலும் அடர்த்தியிலும் சில கோள்கள் ஒத்து போனாலும் நம்ம கோள் தனிச்சு தெரியறதுக்கு காரணம் நீங்களும் நானும் தேனீக்களும் நத்தைகளும் எறும்புகளும் மீன்களும் பல கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்து மறைஞ்ச டைனோசர்கள் போன்ற உயிரினங்களும் இருக்கிறது தான். உயிர்கள் தான் நம்ம பூமிய தனித்துவம் மிக்கதாக்குது. அதெல்லாம் சரி, இந்த உயிர்கள் பூமியில எப்ப உருவாச்சு? பல கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி முதல்ல உயிர் உருவானது கடல்ல தான். பூமிய நம்ம தாய்னு சொன்னா கடல் தான் பூமியின் கருப்பை. நீர்ல உயிர்கள் தோன்றியதாலோ என்னவோ எல்லா உயிர்களுக்கும் நீர் இன்றியமையாததா இருக்கு. இதத்தான் 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே நீரின்றி அமையாத உலகு அப்படின்னு வள்ளுவர் சொல்லிட்டு போயிருக்காரு. தொடக்க கால பூமியில நாம இன்னைக்கு பாக்குறது மாதிரி தண்ணிலாம் இல்ல. பூமி 450 கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி தோன்றினாலும் நீருக்காக அது பல லட்சம் ஆண்டுகள் காத்திருக்க வேண்டியதா இருந்துச்சு. பூமிக்கு நீர் 2 வழிகள்ல கிடைச்சிருக்கலாம் அப்படின்னு அறிஞர்கள் சொல்றாங்க. ஆரம்ப கால பூமியில நிலப்பகுதியில கடுமையான வெப்பம் இருந்ததால அதன் நிலத்துல நீர் கிடையாது. வளிமண்டலத்திலையும் நீராவிகள் நிரம்பி இருந்தாலும் வெப்பம் அதிகமா இருந்ததால மழை பூமியில விழறதுக்கு முன்னாடியே ஆவியாகி போயிடும். நிலப்பகுதியில வெப்பம் குறையற வர வளிமண்டலத்துல நீர்த்திவலைகளா இருந்த தண்ணீர் நிலப்பகுதியில வெப்பம் கொஞ்சம் குறைஞ்சதுக்கு அப்புறமா மழையா மாறி பல ஆயிரம் ஆண்டுகள் தொடர்ந்து பூமியில பொழிஞ்சது. பால்வெளியில சுத்திக்கிட்டு இருந்த வால் நட்சத்திரங்களும் அதிக அளவு நீரை பனிக்கட்டிகளா சுமந்துகிட்டு இருந்துச்சு. அந்த வால் நட்சத்திரங்கள் பூமியில மோதும் போது அவங்க கிட்ட இருந்த நீரை பூமியில கொண்டு வந்து சேர்த்தாங்க. இப்படித்தான் பூமிக்கு நீர் கிடைச்சது. இன்னைக்கு நாம கடல்கள்லயும் ஆறுகள்லயும் ஏரிகள்லயும் நம்ம ஊர் குளங்கள்லயும் ஏன் நாம குடிக்கிற தண்ணீர் எல்லாமே உருவாகி பல கோடி ஆண்டுகள் ஆகுது. ஆமா, நாம குடிக்கிற இந்த தண்ணீர் உருவாகி எத்தனையோ கோடி ஆண்டுகள் ஆகுது. இப்படி கோடிக்கணக்கான ஆண்டுகள் வரலாற்றுல மேகங்கள்ல இருந்தும் கடல்கள்ல இருந்தும் பனிப்பாறைகள்லயும் ஆறு குளங்கள்லயும் நிலத்தடி நீரிலுமா மறுபடியும் நம்ம பயன்பாட்டுக்கு இந்த தண்ணீர் வரத்துக்கான காரணம் என்ன? அதுதான் நீர் சுழற்சி. திட திரவ வாயு நிலைகள்ல உள்ள நீரானது புவியில பல்வேறு காரணங்களால சுழற்சி அடைஞ்சுகிட்டே இருக்கு. அதுக்கான காரணங்கள் என்னன்னு பார்க்கலாமா? சூரிய வெப்பம் நீர் சுழற்சி சரியா இயங்க முக்கிய காரணமா இருந்து வருது. சூரியனுடைய வெப்பம் காரணமா நீர்நிலைகள்ல உள்ள நீர் வெப்பத்தின் காரணமா ஆவியாகி வளிமண்டலத்துல சேருது. நீர்நிலைகள்ல இருந்து வெளியேறது போலவே தாவரங்கள்ல இருந்தும் நீர் ஆவியாகி போகிறதுதான் நீராவி போக்கு. தாவரங்களின் இலை துளைகளின் வழியா நீர் ஆவியாகி வளிமண்டலத்துக்கு போகுது. வளிமண்டலத்துல ஆவியாகி மேல போக போக அங்கு நிலவக்கூடிய குளிர்ச்சியினால நீராவி சுருங்கி மேகங்களா மாறுது. மேகமா மாறிய அந்த மேக கூட்டத்துல இருக்கிற நீராவிகள் சின்ன சின்ன நீர்த்துளிகளா மாறுது. இந்த சின்ன நீர்த்துளிகள் ஒன்னோட ஒன்னு கூடி பெரிய நீர்த்துளிகளா மாறி மழையாகவோ இல்லனா பனியாகவோ மாறி மறுபடியும் பூமியிலேயே பொழியுது. இதுதான் நீர் சுழற்சி. இத்தனை கோடி ஆண்டுகளா நடந்துட்டு இருக்கிற நீர் சுழற்சியில இப்போ சில மாறுதல்கள் உருவாகி இருக்கு. அதிகரிக்கிற பூமியின் சராசரி வெப்பநிலையால கடல்கள் வழக்கத்தை விட அதிகமா ஆவியாகி காத்துல கலக்குது. வெப்பமான காத்து அதிக அளவுல நீராவிய உள்வாங்கிக் கொள்ளக்கூடியது. கனமான நீராவிய உள்வாங்கிய காத்தானது பெருமழைக்கு வழிவகுக்குது. நீண்ட காலம் மிதமா பெய்யக்கூடிய மழைக்கு மாறா இந்த அடர்த்தி மிக்க மேகங்கள் கொஞ்ச நேரத்திலேயே பெருமழைய பொழியக்கூடிய சக்தி வாய்ந்ததா இருக்கு. இந்த மாதிரி மழையின் கால அளவு குறையறதால நிலத்தடி நீர்
அதிகரிக்க வழி இல்லாம குறைஞ்சுகிட்டே வருது. இன்னொரு பக்கம் நகரமயமாக்கலும் கட்டுப்பாடு இல்லாம தொழிற்சாலைகள் நிலத்தடி நீரை உறிஞ்சுறதாலும் எஞ்சி இருக்கக்கூடிய நன்னீரும் மாசுபடுத்தப்படுறதால நம்முடைய நன்னீர் ஆதாரங்களும் நிலத்தடி நீரும் வெகுவா குறைஞ்சுகிட்டே வருது. நாம உயிர் வாழறதுக்கு தங்கமோ வைரமோ இல்ல வெள்ளியோ தேவையே இல்ல. பெட்ரோலியம் இல்லாம கூட நம்மளால வாழ முடியும். ஆனா நாம உயிர் வாழ அடிப்படையான தண்ணீருக்கு நாம தங்கத்துக்கோ அல்லது பெட்ரோலியத்துக்கோ கொடுக்கிற மதிப்புல மிகச்சிறிய மதிப்பாவது கொடுக்கிறோமா? நெடுங்கடலும் தண்ணீர்மை குன்றும் தடிந்திழிலி தான் நல்காதாகிவிடின். இதனுடைய பொருள், நீர்நிலைகள்ல இருந்து ஆவியாகி மேகமா மாறி மழையா பெய்யறதாலதான் நெடுங்கடலும் வற்றி போகாம இருக்கும்.